சொந்தங்கள். நான் ஏற்கனவே யோசிச்சுட்டேன். நாம நம்ம லைஃப்ல நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னா அந்த கீதாவை நாம ரொம்ப நெருக்கமானவளா மாத்திக்கணும். இப்ப நீ போய் எப்படியாவது அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இதை கொடுத்துரு. உங்க தம்பி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அமர் கிட்ட மறக்காம சொல்லிடு. என்னை பத்தி இதுக்கு மேல அவன் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கீதாவோட பேர்ல லட்சக்கணக்கு மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டிஸா? நித்யா வேற என் கையில போன் கொடுத்துட்டு போயிட்டா. இப்ப அமர் வேற போன் பண்றாரா? என்ன பண்றது? ஓ மை லவ், ஏதாவது ஒழுங்கா சாப்பிட்டியா இல்லை இன்னும் வேலை தான் பார்த்துட்டு இருக்கியா? அமர், நான் கீதா பேசுறேன். கீதா, ஐம் சாரி, நான் நித்யா நினச்சி பேசிட்டு இருந்தேன். ஐ நோ. நித்யா எங்க? ஆக்சுவலி நித்யா என் கையில போனை கொடுத்துட்டு வாங்க மறந்துட்டா. அப்படியா? ஸோ நீ அவ ஆஃபீஸில் தான் இருக்கியா? இல்ல, ஐ மீன் நான் அவ ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஆக்சுவலி அவ பாஸ் ரூமுக்கு போயிருக்கா. அவ வெளியில வந்ததுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு அவளை ஃபோன் பண்ண சொல்றேன். சரி. கீதா, நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். அப்படியா? நல்ல விஷயம். நித்யா, அமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அர்ஜென்ட்டா இருக்குமோன்னு எடுத்தேன். ஓ அப்படியா? நான் என் போனை உன்கிட்ட மறந்து வச்சுட்டா அதுக்கு நீ என்ன பண்ணுவ? ஆமா, அமர் கிட்ட நீ பேங்க்குக்கு வந்த விஷயத்த சொல்லல. ஐயோ இல்ல, நான் உன் கூட ஆபீஸ்க்கு வந்திருக்கேன்னு தான் சொல்லியிருக்கேன். நீ உள்ள பாஸ் கேபினுக்கு போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். வெரி குட். போலாமா? இல்ல, நீ வெளியில வந்ததுக்கு அப்புறம் அமருக்கு ஃபோன் பண்றேன்னு நான் அமருக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அவர்கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். முதல்ல வந்த வேலையை முடிப்போம். வா போலாம். ஒரு பாம்பை பிடிச்சி அதுக்கு பால் வார்த்து வளர்த்திருந்தா கூட எங்களுக்கு கிடைச்ச அளவுக்கு பெரிய தண்டனை கிடைச்சிருக்காங்க. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்து சீராட்டி பாராட்டி வளர்த்ததுக்கு எனக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு. அவன் செஞ்ச இவ்வளவு பெரிய பாவத்துக்கு அவனுக்கு இதுதான் தண்டனை. அவனுக்கு எனக்கு இடையில உள்ள அம்மா புள்ளங்கிற உறவு அறுத்து போச்சு. இந்த கடை தினம் நமக்கு வருமானம் கொடுக்கிற ஒரு கடை மட்டும் கிடையாது. இது எங்க அம்மாவோட கனவா இருந்துச்சு. தேரேனா என்ன ரிஷி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கடை எரிஞ்சு போட துக்கத்தையும் அனுசரிப்பீங்க? பஷு, உனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தும் கூட உன் மனசுல கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? நம்ம குடும்பத்துல நடந்த அந்த சம்பவத்தை பத்தி கொஞ்சம் கூட ஒரு யோசனையே இல்லையா? எனக்கு இந்த குடும்பத்து மேல எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா ஒரு நாள் இந்த குடும்பம் என்ன மனசார ஏத்துக்கவே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மட்டும்தான் எனக்கு முக்கியம் ரிஷி. என் மனசுல அன்பு பாசம் ஏதாவது ஒண்ணு இருந்தா அது கண்டிப்பா உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். நான் சொந்தம்னு நினைக்கிறது உங்களை மட்டும்தான் ரிஷி. பாத்தீங்களா, உங்களுக்கு நான் சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்தேன். நீங்க என்னடா என் மூடியை ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. என்ன சந்தோஷமான விஷயமா? அப்படின்னா கடையோட ரெனோவேஷனுக்கு பணம் ஏதாவது அரேஞ்ச் ஆயிடுச்சா வைஷு? கடை எப்போ அதுலயே இருங்க. அந்த கடையை தாண்டி நீங்க எப்பவும் எதுவும் யோசிக்கவே மாட்டீங்களா? சொல்லுங்க. வைஷு, நீ ஏதோ குட் நியூஸ் சொல்ல வந்த, நான் உன்னை டைவர்ட் பண்ணிட்டேன். அது என்ன குட் நியூஸ்னு சொல்ல நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரிஷி, அந்த கீதாவோட தாத்தா இருக்காருல்ல, லட்சக்கணக்கான ப்ராப்பர்ட்டிஸ அவ பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அதுக்கு இன்னைக்குதான் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் நான் படிச்சு பார்த்தேன். சரி, நீ பேப்பர்ஸ படிச்ச, அதுக்கு என்ன? ரிஷி, கீதா தனியா இருக்கா. அவளுக்குன்னு யாருமே இல்ல. அவ தனி மரமா இருக்கா. இப்போ
அவ தனிமரமா இருக்கா, அதுக்கு என்ன அதுக்குங்கிறீங்க? இப்படி தனி மரமா நிக்கிறவங்கள நாம நமக்கு சாதகமா மாத்திக்கிட்டா அதனால நம்மளுக்கு நிறைய பயன் கிடைக்கும். புரியுதா? நாம மனசு வச்சா இன்னைக்கு கீதாவுக்கு சொந்தமா இருக்கிறது நாளைக்கு நமக்கு சொந்தமாயிடும். இதெல்லாம் என்ன, எங்க ஆபீஸ் இன்னும் பெருசு. ஹலோ, இன்னைக்கு மறுபடியும் லேட்டு. நீ அப்புறமா எனக்கு கிளாஸ் எடுக்கலாம். முதல்ல என் கூட யார் வந்திருக்காருன்னு பாரு. இவ எனக்கு கூட பிறக்காத தங்கச்சி கீதா. ஓ, அப்ப இவங்க தான் கீதாவா? அண்ட் இவ எனக்கு நெருக்கமான தோழி நீதா. ஹாய் கீதா, நைஸ் டு மீட் யூ. ஹலோ, சேமியா. எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ். உட்காருங்க. மேடம், நீங்களும் இங்க உட்காரலாம். இது உங்க ஆபீஸா நினைச்சுக்கோங்க. முதல்ல அமர் கிட்ட பேசிட்டு இரு. பாத்தீங்களா, இங்க வந்து இததான் பண்றா. பேருக்கு தான் ஆபீஸ்க்கு வரா, ஆனா இங்க வந்ததுல இருந்து போற வரைக்கும் அமர் கிட்ட போன்ல பேசிட்டே தான் இருப்பா. ஆனா என்னப்பா, சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. நீங்க இருங்க, நான் வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன். உட்காருங்க. சொல்லுங்க, டீ குடிக்கிறீங்களா? இல்ல, இப்ப வேண்டாம், தேங்க்யூ. நித்யா உங்களை பத்தி எப்பவும் பேசிட்டே தான் இருப்பா. ரியலி? என்ன பேசுவா? நீங்க ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லுவா. நீங்க அவளுக்கு தங்கச்சி மாதிரின்னு அடிக்கடி சொல்லுவா. ஆக்சுவலி நித்யாவோட நல்ல குணம் அது. அதனாலதான் அவளுக்கு எல்லாருமே நல்லவங்களா தெரியறாங்க. எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. ஆனா நித்யாவை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கூட பிறந்தவங்க பாசம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சது. ரியலி, ஐ திங்க் ஐம் ரியலி லக்கி. அதனாலதான் எனக்கு அமர் நித்யா மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. யூ ரைட். ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேருமே ரொம்ப லக்கி தான். நம்ம ரெண்டு பேருக்குமே நித்யா ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கால, அதுக்காக நம்ம ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கணும்ல. இன்னையில இருந்து நீங்களே எங்களோட நித்யா அட்மிரேஷன் கிளப்போட மெம்பர் ஆயிட்டீங்க. என்னப்பா நடக்குதுங்க? அவ்வளவு சீக்கிரம் நீங்க இவ்ளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? பொறாமையா? ரொம்ப பொறாம. கீதா, ஒரு 1/2 மணி நேரம் நீ அப்படியே உட்காரு, நான் என்னோட வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் வெளியே போலாம். சரி. வந்துட்டீங்களா? இருங்க, தண்ணி கொடுக்குறேன். ரொம்ப டயர்டா இருக்கீங்கல்ல? என்னங்க, இன்னைக்கு மாமா கூட வேலை தேடுறேன்னு கிளம்பிட்டாரு. கேட்கும் போதே மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அவர் என்னோட அப்பா. இந்த வயசுல அவர் இதுக்காக வேலையெல்லாம் தேடி போகணும். நான் அவருக்கு புள்ளியா இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த வயசுல பெத்தவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு சேவை செய்யறத விட்டுட்டு அவங்கள வேலை செய்ய வைக்கிறேன். ரோகிணி, நீ அதை அவருக்கு சொல்லக்கூடாதா? வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? நீ சொன்னா அவர் கேட்பார்ல. எந்த வாயால சொல்லுவேன் சமீர்? நான் இன்னைக்கு போய் இதெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன்னா அவர் என்ன உட்கார வச்சு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. உன்னால உன் பிள்ளைங்களுக்கு எதுவும் செய்யாம இருக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி தானமா நானும் நினைப்பேன். என்னால மட்டும் எப்படி சும்மா இருக்க முடியும்னு கேட்பாரு. மாமா தன்னால முடிஞ்ச எதையாவது செய்யணும்னு இருக்காரு. நீ சொல்றது கரெக்ட் தான் ரோகிணி. சொந்தம் பந்தம் அன்பு பாசம் வந்துட்டாலே மனுஷங்க பலவீனம் அடைஞ்சிடுறாங்க. அதுலயும் பெத்த பாசம்னு வரும்போது சுத்தமா உடைஞ்சு போயிடுவோம்.
மனுஷன் அன்பு பாசம்னு வரும்போது ஏன் இப்படி பலவீனம் அடைஞ்சிடறா ரோகிணி? கடவுளே, என் பசங்களை இப்படி கஷ்டப்படுத்தாதப்பா. என் பிள்ளைங்க இப்படி வேதனைப்படுறதை என்னால பார்க்கவே முடியல. என்னால அதை தாங்கிக்கவும் முடியல. இவரை முழுசா நம்புங்க அத்தை. எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறவர் இவரா இருந்தா சந்தோஷத்தையும் இவர் தான் கொடுப்பாரு. ஆமா ஆண்டி, இந்த வீட்ல எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பாசமா இருக்கீங்க. என் மனசும் அதை தான் சொல்லுது. இந்த கெட்ட நேரம் சீக்கிரமா போயிடும். கூடி சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் ஆண்டி. அழாதீங்க அத்தை. அழற அளவுக்கு நீங்க வீக்கான ஆள் இல்லை. சாரி, எனக்கே இந்த மாதிரி தொட்டத்துக்கெல்லாம் அழறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இனிமே நான் அழ மாட்டேம்மா. நான் தைரியத்தோட தான் இருப்பேன். தோத்து போக மாட்டேன். இனிமே நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். நிச்சயமா நான் செஞ்சே தீருவேன். அட ரிஷி, என்ன நீங்களா? உள்ள வாங்க. அது ஒன்றும் இல்லை. நான் இந்த பக்கமாக போயிட்டு இருந்தேன். பார்த்தா நீ இங்கே ரொம்ப சோகமாக என்ன மாதிரி ரொம்ப கவலையாக உட்காந்துட்டு இருந்த. அதனால தான் வந்தேன். என்னாச்சு உனக்கு? உனக்கு ஏதாவது கவலையோ பிரச்சனையோ இருந்தா நீ என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இல்லைண்ணா, எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா உங்களுடைய வருத்தம் எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. இங்க பாரு, அருந்து போறது ஒரு கயிறா இருந்தா மறுபடியும் இழுத்து வச்சு கட்டலாம். ஆனா இங்க அருந்து போனது நம்பிக்கை, விசுவாசம். இந்த விஷயத்துல யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நான் இப்போ அவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கேன். நான் செஞ்ச தப்புக்கு இந்த ஜென்மத்துல எனக்கு மன்னிப்பு கிடைக்குன்னு கூட தோணல. என்ன ரிஷியனா, ஏன் நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? இங்க பாருங்க, நிச்சயமா உங்களை எல்லாரும் ஒரு நாள் நம்புவாங்க. நீங்க எப்படி வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு இப்ப கூட உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கா? நிஜமாவா? நிஜமாதான் ரிஷி அண்ணா, ஐ மீன் இட். இந்த உலகத்துல யார் தப்பு பண்றதில்ல, அத்தனை பேருமே தப்பு பண்றோம். ஆனா செஞ்ச தப்பை யார் ஒத்துக்கிறாங்களோ, அதே மாதிரி மனசார அதை திருத்திக்க நினைக்கிறாங்களோ, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்டவங்கள நம்ம மன்னிச்சிடணும். அண்ட் ஐ எம் ஷூர் ஆண்டி கூடிய சீக்கிரமே உங்களை மன்னிச்சிருவாங்க. உனக்கு நிஜமாவே அப்படி தோணுதா? ஐ எம் வெரி வெரி ஷூர். தேங்க்யூ வெரி மச். இந்த வீட்டில் இந்த சூழ்நிலையில நீதான் என்ன நம்புற.
தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். யூ ஆர் வெல்கம். நீங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என் மேலயும் அமர் மேலயும் நம்பிக்கை இல்லை. அதனால தானே இப்படி பண்றீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. பின்ன வேற எப்படிப்பா? அட நித்யா, ஏன் வெளியில நிக்கிற? உள்ள வா. என்ன பிரச்சனை இங்க? ஆக்சுவலி ரிஷியனை தான் செஞ்ச தப்புக்காக ரொம்ப வருத்தப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டாரு. உனக்கே தெரியும்ல, இப்பெல்லாம் ரிஷியனா ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாரும் அவர்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் அவரு இங்க வந்தாரு. அவ கரெக்டா தான் சொல்றா. நான் செஞ்ச ஒரு தப்பால, ஒரு குற்றத்தால என்னோட சொந்தங்களுக்கு நடுவுல இருந்தோம் நான் ஒரு வெளி மனுஷன் மாதிரி தான் இருக்கேன். தன்னுடைய சொந்தங்களை எல்லாம் மொத்தமா இழந்துட்டு தனிமரமா நிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சொந்தங்களோட இழப்பு என்னன்னு தெரியும் நித்யா. சொந்தங்களோட இழப்பு எவ்வளவு பெரிய வருத்தத்தை கொடுக்கும்னு எனக்கு தெரியும். அதனால ரிஷியனை எவ்வளவு ஃபீல் பண்றாருன்னு என்ன தவிர இது உங்களுக்கு யாருக்கும் புரியாது. நித்யா அவருக்கு நல்லா தெரியும். இவர் செஞ்ச இந்த பெரிய தப்பு மன்னிக்க முடியாத தப்புதான். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையோட இருக்காரு. நீ மனசு வச்சு அவருடைய நம்பிக்கையை உண்மையாகல நித்யா. ரொம்ப கஷ்டமாச்சு மாமா. வீட்ல அத்தனை பேரும் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். என்ன நீ என்ன சொன்ன இப்போ? நீ எனக்காக முயற்சி பண்ண போறியா? இந்த இந்த ஒரு வார்த்தை போதும் நித்யா. நித்யா ப்ளீஸ் ப்ளீஸ் அம்மா கிட்ட பேசு. நீ சொன்ன நிச்சயமா அம்மா என்ன மன்னிச்சிருவாங்க நித்யா. ப்ளீஸ் மாமா ப்ளீஸ். நான் உங்க தங்கச்சி மாதிரி ஏன் முன்னாடி நீங்க இந்த மாதிரி கையெடுத்து கும்பிடக்கூடாது. ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. சரி நித்யா, இனிமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஆனா ப்ளீஸ் எல்லாரும் என்ன மன்னிக்கிற மாதிரி செய். நீ செய்ய போற இந்த உதவியை நான் வாழ்க்கை பூரா மறக்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையில சத்தியமா எந்த ஒரு தப்பான காரியத்தையும் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் நித்யா, அவங்க கிட்ட பேசு. என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன் மாமா. தேங்க்யூ நித்யா. என்னால இதை புரிஞ்சுக்க முடியல நித்யா. என்னால மத்தவங்களை அழறத வேடிக்கை பார்க்க முடியல. வாழ்க்கையில நான் ரொம்ப அழுதுருக்கேன். அது ஒரு காரணமா இருந்தாலும் இருக்கலாம். சொந்தங்களை விட்டு பிரிய போறதை நினைச்சாலே என் கண்ணு கலங்கிடும். எவ்வளவு விசித்திரமா இருக்கு பாரு. சொந்தங்களாலதான் நம்ம கண் கலங்குறோம். அந்த கண்ணீரை துடைக்கிறதும் சொந்தங்கள் தான். மாமா, என்ன ஃபைல் இது? எங்க போயிருந்தீங்க? தன்னோட அதிர்ஷ்டத்தை சோதிக்க போயிருக்காரு.
ஆமாம்மா, உங்கள் அத்தை சொல்கிறது உண்மைதான். என் அதிர்ஷ்டம் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு பார்க்க போனேன். என்னம்மா அப்படி பார்க்குற? நான் ஒன்றும் லாட்ரி சீட்டு வாங்க போகல. எனக்கு தெரிஞ்ச 2-3 இடத்துல வேலை தேடலான்னு போனேன். நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்துல நல்ல பதில் வரும். பொறுத்து இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்ப நீங்க கொடுத்த ப்ராமிஸை உடைச்சிட்டீங்களே மாமா? அத்தை, நீங்க ஆசிரமத்துக்கு போயிருந்தீங்கல்ல, அப்பவும் மாமா இந்த மாதிரி வேலையை பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாரு, இனி இப்படி செய்ய மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணாரு. இல்லைம்மா, நான் ஏன்? குடும்பம் நடந்துட்டு இருக்கே மாமா. அமரும் நானும் வேலைக்கு போயிட்டு இருக்கோம்ல. அதுவும் ஆண்டவன் மனசு வச்சா சீக்கிரமே நம்ம கடையை நம்மளால திறக்க முடியும். அப்படின்னா உங்களுக்கு ஏன் மேலேயும் அமர் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அதனால தானே நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. பின்ன வேற எப்படிப்பா?